இந்திய சினிமா ரசிகர்களின் மனதில் மிக பெரிய இடத்தை பிடித்திருக்கும் சமந்தா சில காலமாக மயோசிட்டிஸ் என்ற அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பிறகு இந்த அரிய வகை தசை நோயிலிருந்து ஓரளவு குணமானார். சிறிது காலம் சினிமாவிலிருந்து விலகியிருந்த சமந்தா தற்பொழுது மீண்டும் நடிப்பில் கவனம் செலுத்தி வருகிறார். கடைசியாக விஜய் தேவர்கொண்டாவுடன் குஷி என்ற படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்து ரசிகர்களின் ஆதரவை பெற்றார். கடந்த 2017ஆம் ஆண்டு நாக சைத்தன்யாவிற்கும் சமந்தாவிற்கும் திருமணம் சூப்பராக கோவாவில் நடந்தது. திருமணத்திற்கு பின்பு 2 பேரும் பிரிவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள். அவர்களின் பிரிவு பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதற்கிடையே சமந்தாவை பிரிந்த நாக சைத்தன்யா அடுத்ததாக நடிகை சோபிதா துலிபாலாவை திருமணம் செய்து கொண்டார். சமந்தாவின் ரசிகர்களோ நீங்களும் 2வது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே சமயம் கடந்த சில மாதங்களாகவே சமந்தாவும் இயக்குனர் ராஜுவும் காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து இதுவரை எந்த கருத்தையும் சமந்தா தெரிவிக்கவில்லை. அதே சமயம் அவரும் ராஜுவும் ஜோடியாக அடிக்கடி பொது வெளிகளில் வருவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். 2 பேரும் காதல் இருப்பது உறுதியாகிவிட்டது. விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள் என பலரும் கூறி வருகின்றனர். சமந்தாவின் திருமணத்திற்கு அட்லி மற்றும் விஜய் வாழ்த்து கூறியிருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் அட்லியுடன் சமந்தா நல்ல நட்பில் இருந்து வருகிறார். சர்ப்ரைஸாக விஜயும் போனில் அழைத்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார்.